अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अलीम व फ़िल क़ुरानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम यसअलूनका अनिल खम्रि वल मैसिरि कुल फ़ीहिमा इस्मुन कबीरुन इला आखिरिल आया सदक़ल्लाहुल अलीम व क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम मन लइब बिन नर्दी फ़क़द असल्लाह व रसूलहु रवाहु इब्न माजा औ क़ाल कमा अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுக்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். இந்த இஸ்லாத்திலே சில விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது, இன்னும் சில விளையாட்டுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த விளையாட்டுகளை விளையாடக்கூடாது, எந்தெந்த விளையாட்டுகளுக்கு இந்த மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றது என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான உரையாக இன்றைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த விளையாட்டிலே நாம் விளையாடக்கூடாத விளையாட்டு என்றால் அதிலே முதலாவது சூதாட்டம். சூதாட்டத்தின் மூலமாக வரக்கூடிய வியாபாரம் பொருளாதாரங்களும் இன்னும் சூதாட்டம் மூலமாக விளையாடக்கூடிய விளையாட்டுகளும் அல்லாஹ்வினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் தடுக்கப்பட்ட ஒன்று. இந்த சூதாட்டம் என்பது அன்றைய காலத்திலே மிகவும் பிரபல்யமாக விளையாடப்பட்ட ஒன்று. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த விளையாட்டை தடை செய்து விட்டான். சூரா பக்ரால அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், வயஸாலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டத்தை பற்றியும் மதுவை பற்றியும் நபியே உங்களிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அதிலே பாவம், பெரிய பாவங்கள் இருக்கின்றது என்று சொல்லுங்கள். அந்த இரண்டிலேயுமே மதுவாக இருக்கட்டும் சூதாட்டமாக இருக்கட்டும் இரண்டுமே பாவகரமான விஷயம் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த இறைவசனத்தின் மூலமாக சொல்லுகின்றான். எனவே சூதாட்டம் என்பதும் அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரங்களும் ஹராமான ஒன்று. அதன் மூலமாக சூதாட்டத்தின் மூலமாக நமக்கு பிரயோஜனங்களும் இருந்தாலுமே கூட அதிலே மிகப்பெரிய பாவங்களும் நமக்கு நஷ்டங்களும் இருக்கின்றது. எனவே அந்த விளையாட்டை விளையாடக்கூடாது. எத்தனையோ நபர்கள் இந்த சூதாட்டத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கின்றார்கள். எவ்வளவோ மக்கள் அன்றைய காலத்திலும் சரி இப்பொழுதும் சில மனிதர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விளையாட்டு என்பது இது மிகப்பெரிய ஆபத்துகரமான ஒன்று, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று. எனவே இந்த விளையாட்டை விளையாடாமல் இருக்கணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, தாயம் விளையாடக்கூடாது. தாயங்கள், தாயத்தை வச்சு விளையாடுறது, அது மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. மூன்றாவது, பகடக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த விளையாட்டுகளை எல்லாம் பகடக்காயை வைத்து விளையாடுவார்கள் அப்பொழுது உள்ள மக்கள்கள். இப்பொழுதும் யாரும் விளையாடினால் அந்த விளையாட்டு என்பது இப்பொழுதும் அது கூடாது. பகடக்காயை வைத்து விளையாடுவது என்பது இந்த இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட விளையாட்டு. நாலாவது, சதுரங்கள் விளையாட்டு, செஸ் விளையாட்டு. செஸ் விளையாடுறது என்பது நமக்கு அதுல பிரயோஜனங்கள் இருந்தாலும் நம்முடைய மூளை திறனை, நம்முடைய சிந்திக்கும் திறனை அதிகரிக்கக்கூடியதாக இருந்தாலுமே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளையாட்டை விளையாடக்கூடாது என்று தடுத்திருக்கின்றார். ஏன் செஸ் விளையாடுனா என்ன? செஸ் விளையாடுறது மூலமா நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது, இல்லை என்று சொல்லல. ஆனால் அதிலேயே நம்முடைய கவனம் முழுவதுமாக போய்விடும்.
அல்லாஹ் ரசூல் அதை தடுத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் லஇப பிஸ்ஸத்ரஞ்சி, யார் செஸ் விளையாடுகிறார்களோ, சதுரங்க விளையாட்டு விளையாடுகிறாரோ, ஃபஹுவ மல்ஊனுன், அவர் அல்லாஹ்வாலும் ரசூலாலும் நிராகரிக்கப்பட்டவர், லானத் செய்யப்பட்டவர் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கப்படுகின்றோம். எனவே இந்த மாதிரியான விளையாட்டுகளை விளையாடக்கூடாது. நாலாவது, செஸ் விளையாட்டுகளை, சதுரங்க விளையாட்டுகளை நாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஐந்தாவது, ஆன்லைனின் மூலமாக விளையாடக்கூடிய கேம்ஸ்கள் எல்லாம் தவிர்த்திருக்கணுங்க. இன்றைக்கு நாம் பிள்ளைகளை பார்க்கின்றோம், மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கின்றது. வாலிபர்கள் சிறுவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே இந்த செல்போன்களிலே அடிமையாக இருக்கின்றார்கள். செல்போன்களிலே அவர்கள் நிறைய விதமான விளையாட்டுகளை விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய உள்ளத்திற்கும் ஆபத்து, அவர்களுடைய இல்லத்திற்கும் அது ஆபத்து. எனவே ஆன்லைன் விளையாட்டுகளை பிள்ளைகளிடத்திலே வராமல் நாம் பாதுகாக்க வேண்டும். சரி, இந்த விளையாட்டுகள் எல்லாம் விளையாடக்கூடாது. எந்தெந்த விளையாட்டை இந்த இஸ்லாம் அனுமதிக்கின்றது? எவ்வளவோ விளையாட்டுகளை இந்த இஸ்லாம் அனுமதிக்கின்றது. அவைகள் எல்லாம் இன்றைய காலத்திலே மறக்கடிக்கப்பட்டதாக, ஒதுக்கி வைக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த விளையாட்டுகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த விளையாட்டுகளை நாம் கொண்டு வர வேண்டும். முதலாவது விளையாட்டு கால்பந்து விளையாட்டு, ஃபுட்பால். ஃபுட்பாலின் மூலமாக, விளையாடுவதன் மூலமாக நமக்கு நிறைய ஆரோக்கியங்கள் கிடைக்கின்றது. எனவே இந்த ஃபுட்பால் விளையாடுவதை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, கிரிக்கெட் விளையாடுவது. கிரிக்கெட் கூட பரவாயில்லை, ஆனா இந்த ஃபுட்பால், இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் பின்தங்கி போகிருக்கின்றது. எனவே கால்பந்து விளையாட்டுகள், இன்னும் கிரிக்கெட் விளையாட்டுகள், இன்னும் அவர்கள் நிறைய விளையாட்டுகள், அந்த பம்பரம் விளையாடுவது, சிறு வயதிலே சிறுவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லாருமே முன்னர் காலத்துல எல்லாம் பம்பரம் என்று சொல்லக்கூடிய அதை வைத்து விளையாடுவார்கள். கோழி குண்டு விளையாடுவார்கள், கண்ணாமூச்சி விளையாடுவார்கள். இன்று எல்லாம் காணாமல் போகிவிட்டது. இன்று எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து அது மிக மிக குறைந்து கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் வெயில் காலம் வந்துட்டாலே என்ன செய்வாங்கன்னா, பட்டத்தை எடுத்து கிளம்புவாங்க. பட்டம் விடுறதுக்காக வேண்டி சிறுவர்கள் எல்லாம் பட்டம் தயாரிப்பார்கள், அவர்களே தயாரிப்பார்கள். மழை காலம் வந்து விட்டதா, அந்த ஓடும் தண்ணியிலே கப்பல் செய்து அதை வைத்து விளையாடுவார்கள். இன்னும் நிறைய மக்கள் இந்த தீக்குச்சியை வச்சு, தூக்கி போடுற அந்த தீக்குச்சியை வச்சு வீடு கட்டுவாங்க. தூக்கி போடுகின்ற அந்த அட்டை பெட்டிகளை வைத்து மாளிகையை கட்டி விளையாடினார்கள். எவ்வளவோ விளையாட்டுகளை அவர்கள் விளையாடினார்கள். அந்த காரணமாக தான் இன்றைய தீக்குச்சியை வைத்து வீடு கட்டியவர்கள் நாளை பெரிய இன்ஜினியரா வந்தாங்க. பட்டம் விட்டவர்கள் எல்லாருமே, ஒரு காலத்துல பட்டம் விட்டவங்க எல்லாருமே பிறகு பெரிய பட்டதாரிகளாக மாறி போனாங்க. நம்முடைய விளையாட்டு என்பது நம்முடைய சிறுவர்களிடத்திலா இருக்கட்டும், ஏன் நம்மளும் விளையாட வேண்டும். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் விளையாட்டும் முக்கியம், விளையாடுவதும் முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே, தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே அவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஓட்டப்பந்தயம், ரன்னிங் ரேஸ் வச்சாங்க. அதுல முதல்ல ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முன்னாடி வந்துட்டாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோல்வி பெற்றுட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெற்றி பெற்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தோல்வி பெற்றாங்க. உடனே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அந்த வெற்றிக்கு இந்த வெற்றி சரியா போயிடுச்சு, அந்த தோல்விக்கு இந்த வெற்றி சரியா போயிடுச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் மிஷ்காத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்போ மனைவிமார்களோடு, பிள்ளைகளோடு, பேரப்பிள்ளைகளோடு விளையாடி இருக்கின்றார்கள். தன்னுடைய நேரங்களை அதற்காக செலவு செய்திருக்கின்றார்கள். இதுவும் கூட ஒரு சுன்னத்து தான். இதுவும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகளிடத்திலே அவர்களுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுகளை கற்றுத்தாருங்கள். ஆரோக்கியமான இந்த விளையாட்டுகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். அவர்களை ஆன்லைன்களிலே விளையாடக்கூடியவர்களாக மாற்றி விடாதீர்கள். போன்களுக்கு அடிமைகளாக மாற்றி விடாதீர்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் நினைத்தால்தான் இந்த ஆன்லைன் விளையாட்டுகளை விட்டும், இந்த மொபைல் போனுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு வழி பெற்றோர்களாகிய உங்களால் மட்டும்தான் முடியும்.
எனவே இந்த மாதிரியான விளையாட்டுகளை, ஆரோக்கியமான விளையாட்டுகளை விளையாடுவதற்கும் இன்னும் அதன் மூலமாக நிறைய பிரயோஜனங்களை பெறுவதற்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. மேலும் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்திருவானாக. மேலும் எல்லா விதமான ஹைராத்துகளையும் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.